வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து கான்சென்ட்ரிக் ப்ரிசம்ங்கிற ஒரு டெக்னிக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்சென்ட்ரிக் ப்ரிசம்ங்கிற இந்த மெத்தட் வந்து ஒரு மாதிரி சரியலிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கிறதுனால இது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபோட்டோகிராஃபை விரும்புகிறவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப எளிமையான டெக்னிக். சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். விமன் ஒரு ஃபாரஸ்ட்டில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு மிஸ்டிக்காக ஒரு பெரிய மிரர் இருந்தால் எப்படி இருக்கும், அதோட சென்டர் வந்து ஃபோக்கஸ்டாகவும் லேயராகவும் இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு ஸ்கொயர் மிரர் அப்படிங்கிற 2 டைப்லேயும் அந்த கான்சென்ட்ரிக் ப்ரிசம்ங்கிற இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடலை வந்து நான் இந்த லேயர்லேருந்து பிரிக்கிறேன். அதாவது இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இந்த மாடலை வந்து நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு தனியாக நம்ம மாடல் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு மிரரை வந்து நம்ம வைக்கணும். இப்போ வந்து இதை வந்து இந்த சர்க்கிளில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதே லேயரை வச்சு பண்ணி காமிக்கிறேன்.
இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி வணக்கம்.